ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்குச் செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்குச் செய்யப் போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். நாம் இப்பொழுது எல்லாருமே தேவனை சந்திப்பதற்கு தான் காத்திருக்கிறோம். சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம், எதிர்பார்ப்பு எல்லாமே அதுதான். இப்போ நீங்கள் கம்பெனி எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்கன்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம், சபை உருவாக்கப்பட்டதனுடையதான நோக்கம் என்னன்னா, அவர் வரும்பொழுது அவரோடு கூட போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது. சபையினுடைய ஒரே வேலை அதுதான். இப்போ சபையினுடைய நோக்கம் வேறையாக மாறிடுச்சு. இந்த கடைசி காலத்தில் சபை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆசீர்வாத ஸ்தலம் ஆயிடுச்சு, அப்புறம் களியாட்டங்களுடைய ஸ்தலமாக மாறிடுச்சு, பண்டிகை கொண்டாடுற ஸ்தலமாக மாறிடுச்சு. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அதெல்லாம் இல்லை. அவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. எப்போ இயேசு வந்தாலும் நான் போகணும் அப்படின்னு, அதான் அவங்களுடைய ஒரே மோட்டிவாக இருந்துச்சு. இன்னொன்று சுவிசேஷம் சொல்கிறதா இருந்துச்சு. அவங்க ஆயத்தப்பட்டாங்க, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. இந்த ரெண்டு வேலையை மட்டும்தான் சபை செய்து கொண்டே இருந்துச்சு. அப்புறம் நாளாக நாளாக வருகை காலம் கொஞ்சம் தாமதமாக ஆக, அப்போ அவங்களாம் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் வர வர சபையினுடைய நோக்கம் என்னவாயிருச்சு, முடிவடைஞ்சிருச்சு. அதாவது மாறி போச்சு. உதாரணமாக அவங்களுக்கு தெரியும், செல்ஃபோன் எதுக்காக வச்சுருக்கிறோம்? செல்ஃபோனுடைய நோக்கம் என்ன? செல்ஃபோன் எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அது பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது, ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஆனால் செல்ஃபோன் ஆடு கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா, இப்போது 12 பிக்சல் கேமரா, 40 பிக்சல் கேமரா அப்படின்னு போடுவாங்க. டிஸ்பிளே பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி டிஸ்பிளே, இந்த மாதிரி டிஸ்பிளேன்னு பாடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, கலர் பாருங்கள், பின்னாடி இந்த கலரில் வந்திருக்கு, இந்த ஷேப்பில் வந்திருக்கு. ஆனால் என்றைக்காவது அந்த ஃபோனில் வாய்ஸ் கிளாரிட்டி, அதாவது உங்களுடைய கனெக்ஷனுக்கான காரியங்களை பற்றி எதுவுமே இருக்காது. உங்கள் கனெக்ஷனை பற்றி ஆடில் வராது. ஏன்னு சொன்னால் அதில் ஒரு மாற்றத்தையும் பண்ண முடியாது. 3G 4G 5Gன்னு சொல்லி மாறும், ஸ்பீடாக இருக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயத்தில் எந்த விதமான இதையும் செய்ய முடியாது. அதுதான் அதோடைய நோக்கம். இப்போ நம்ம அது தவிர்த்து செல்ஃபோன் இப்போ எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு. டைம் பார்க்குறதுக்கு ஆயிடுச்சு, கேமராவாக மாறிடுச்சு, அப்புறம் கம்ப்யூட்டராக மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் என்ன? பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபை கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா, கர்த்தர் உருவாக்குறதுடைய நோக்கம் என்னென்னா, சபையை பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட போவதற்கு, நாம் போய் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் அது. இதை தவிர சபையினுடைய வேறு ஒரு காரியமே இல்லை. ஆனால் இப்போ சபை அதை தவிர்த்து மெகா பிக்சல் கேமரா, கலரு, இந்த மாதிரி மற்ற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லா விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுனால அதோட மெயின் நோக்கத்தை பற்றி இப்போ யாரும் கவலைப்படாமல் விட்டுட்டாங்க. யாராவது செல்ஃபோன் வாங்கும்போது கேட்குறாங்களா, சார் இது பேசினா எவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகும், கனெக்ஷனுக்கு என்ன அப்படின்னா, அதை பற்றி யாரும் கேட்க போகிறதே கிடையாது. எத்தனை ஜிபி இருக்குது, எத்தனை ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிக்கப்பட்ட மெயின் நோக்கத்தை நாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அது இருக்குது. ஆனால் அந்த மாதிரி தான் சபையும் மாறிவிட்டது. சபையினுடையதான நோக்கம் வருகையில் போவதற்கு, இயேசுவை சந்திப்பதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு, இதுதான் சபையுடைய வேலை. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா? மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற இடத்தில் சபை இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். சில நேரத்தில் வீட்டை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது பாஸ்டர் வராங்க, வீட்டுக்கு பெரியவங்க யாராவது வராங்கன்னா சமைக்க போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சும்மா இருக்கிற ஆளெல்லாம் ரெடியாக இருக்கும், கிழிச்செல்லாம் ரெடியாக இருக்கும். ஆனால் வர்றவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, கஷ்டப்பட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ரெடி ஆக மாட்டாங்க. அவங்க கடைசியாக வர்றாங்கன்னு சொன்ன உடனே இருங்க நான் ஓடி போய் குளிச்சுட்டு டக்குன்னு ஒரு புடவை கட்டிட்டு மாற்றிட்டு வந்துடுறேன், அவங்க உட்கார சொல்லுங்கன்ட்டு ஓடுவாங்க, அறக்க பறக்க ஓடுவாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க, ரெடி ஆவாங்க. அந்த மாதிரி தான் சபையும் இருக்குது. நிறைய வேலையில் சபை இப்போ பிஸியாக இருக்கிறதுனால நம்ம ரெடியாக இருக்கிற மாதிரியே தெரியாது. இப்போவாவது ரெடி ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அவ்வளோதான். நீங்கள் சபைக்கு வந்த நோக்கம் அவ்வளோதான். சபை வேறு எதுக்கான இடமும் இல்லை. நீங்கள் ஒழுங்காக உண்மையுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா பூமியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் தானாய் வரும். கர்த்தர் அதை கொடுப்பார். நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தாய் தகப்பனை ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீடித்த ஆயுசை கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் ஃபார்முலா தந்துடுவார். ஆனால் சபைக்கு நீங்கள் வருவதோட நோக்கம் என்னென்னா பரலோகத்துக்கு போவதற்கு. அதான் மெயின் கான்செப்ட். அப்படியானால் இந்த தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா? அதான் கேள்வி. ஆண்டவர் முதலாவதாக மனுஷனை படைத்து விட்டு அவனை சந்திக்க வருகிறார். அதே தேவன் இதை இன்னொரு இடத்திலும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன்,
நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். 2வது வசனம் வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவைத் தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வருகை வந்துருச்சு, வாசல்ல நிற்கிறாரு, கதவை தட்டுறாருன்னு தெரியுது. ஆனால் அவர் சொல்கிற கதவை திறப்பதற்கான ஒரு தடை என்ன, அந்த கதவை திறந்து நேசரை பார்க்கறதுக்கு முடியல அப்படிங்கிறதுக்கு அவள் சொல்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, என் வஸ்திரங்களை கழட்டி போட்டேன். அப்படி என்றால் என்ன சொன்னால், சபை நிர்வாணமாக இருக்கிறது. அதோட அர்த்தம் என்ன? நிர்வாணமாக இருக்கிறது. லவோதிக்கேய சபைக்கு தான் ஆண்டவர் கதவை தட்டுவார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். வெளிப்படுத்தல் 3:20 இருக்குது. கதவை தட்டுறார். ஆனால் அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, நீ நிர்வாணியாக இருந்தும் அப்படின்னா அர்த்தம்னா சபை வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்கு என்ன இல்லையா? வஸ்திரம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை எப்படி இருக்குது? நிர்வாணமாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதோட அர்த்தம் என்ன? கர்த்தர் அநேக வஸ்திரங்களை நமக்கு போடுகிறார். அதில் மிக முக்கியமானது ரட்சிப்பின் வஸ்திரம். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் உங்களை என்னையும் ஆண்டவர்கிட்ட முன்னாடி நிற்க வைக்குது. இப்போ ஆண்டவர் ஏதேனில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏதேனில் ஆதாமை பார்க்க வராரு. ஆதாம் தேவனை பார்ப்பதற்கு கூடாமல் போனதுக்கு ஒரே காரணம் என்ன? அவன் என்ன சொல்கிறான்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால். அப்போ முதல் சபை என்ன செய்து? ஓடி ஒளிஞ்சிருச்சு. எதுக்கு ஒளிஞ்சிச்சுன்னா, தான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து. இப்போ மணவாட்டியை பார்த்து கர்த்தர் கதவை திறக்க சொல்கிறாரு. அதுக்கு மணவாட்டி சொல்கிற காரணம் என்ன? நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு சபையை பார்த்து 3:17 வெளிப்படுத்தின விசேஷத்தில், நீ நிர்வாணியாக இருப்பதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆண்டவர் வருகிற காலத்தில், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் சபை எப்படி இருக்கிறது? நிர்வாணமாக இருக்கிறது. நிர்வாணம் என்று சொன்னால் கர்த்தர் உடுத்து வித்ததான வஸ்திரம் எங்கே? ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகத்தில், நீ ரத்தத்திலே கிடந்தாய், உன்மேல் என் வஸ்திரத்தை போட்டு பிழைத்திரு என்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறார். இந்த வஸ்திரம் கர்த்தர் வரும்போது இருக்கணும். அந்த வஸ்திரத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ரட்சிப்புனா என்ன? அது ஒரு ப்ராசஸ். நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வசனம் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தால் கழுவப்படுவது ரட்சிப்பினுடைய ஆரம்பம். அதுக்கு அடுத்து ரட்சிப்பினுடைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து வசனம் தெளிவாக சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ரட்சிப்பு இருக்குது. ஒருவன் ஞானஸ்நானத்தினாலே ரட்சிக்கப்படுகிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவார். இப்படி ஒவ்வொன்றும் ரட்சிப்பின் ஸ்டேட்டஸ் இருக்குது. அடுத்து போயிட்டே இருக்குது. அதில் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவில் நான் என்ன ஆயிட்டேன்? கொஞ்சம் படுத்துட்டேன். மணவாட்டி சொல்கிறா, ஆமாம் நான் ஓடுற ஓட்டத்தில் கொஞ்சம் படுத்துட்டேன், வஸ்திரத்தை கலைந்தேன். இப்போ இதுதான் நீங்கள் பிரச்சனை. இயேசு வருகிறார் என்பது நன்றாக தெரிகிறது, செய்தி கேட்குறோம். இது மட்டும் இல்லை, நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இப்போ தெளிவாகவே கடைசி காலத்தை பற்றின அடையாளங்களை பேச தொடங்கிட்டாங்க. அப்படி நல்லா தெளிவாக தெரியுது. ஆனால் நேசரை சந்திக்க ஆயத்தமாக இருக்குதா? உங்கள் வஸ்திரம் சரியாக இருக்குதா? நல்லா கவனிச்சு பாருங்கள். நல்லா நீங்கள் நல்லா ரெடியாகி உட்காந்துருப்பீங்க. ஆனால் யாராவது வீட்டுக்கு வந்தோன்னா டக்குன்னு உங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணி கொள்ளுவீங்கல்ல. காலைல ரெடியாகி சர்ச்சுக்கு போகும்போது பாருங்கள், கிளம்பி எல்லாம் போகும்போது திடீர்னு ஒரு தடவை கண்ணாடியில் ஒரு தடவை என்ன செஞ்சுருப்பீங்க? பார்த்து கொள்ளுவீங்க. எதுக்கு அதை பார்க்குறீங்கன்னா, பர்ஃபெக்டாக இருக்கிறோமா, நம்ம சந்திக்க போகிறோம், வெளியே போகிறோம், கரெக்டாக இருக்குதா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரட்சிப்பு பூரணப்படுகிறதா? எனக்குள்ள இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர்கிட்ட ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அன்பு அல்லது அந்த ரட்சிப்பு, அந்த அனுபவம், பரிசுத்தாவியை பெறும்போது இருக்கக்கூடியதான அந்த சந்தோஷம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது இருக்கிற வைராக்கியம், இயேசு வருகிற வரைக்கும் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அதிகரித்து கொண்டே போகணும். ஒரு இடத்துல படுக்க தோணுது, கொஞ்சம் சோர்வடையுது, இப்படியே ஓடிட்டே இருக்கிறோமே. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஊழியத்துக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே இப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். அது ஒரு ரொட்டீன் லைஃப் ஆகிடும். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன மிக முக்கியமான விஷயத்தில், ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்போது அது உனக்கு ஒரு மிஷின் மாதிரி ஆகிடும்.
அது ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஆகிடும், அது அன்றாட வேலை மாதிரி ஆகிடும். அப்போ உனக்கு அது மேலே என்ன ஆகிடும்னா, டெய்லி வர மீட்டிங் போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ஏஞ்சி போகிறோம், இந்த பேர்டன் அது மேலே எதுக்கு ஓடுறோங்கிற பேர்டன் போயிடும். அதுக்கப்புறம் அது வேலையாகும், சம்பாத்தியமாகும், குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு பொழப்பு மாதிரி மாறிடும் ஊழியம் என்பது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் போகுது. கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அது மேலே இருக்கிற காரியங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் 33 வருடம் ஆகிறது. இன்னைய வரைக்கும் அந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வோ அசதியோ வந்ததே இல்லை. கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. கர்த்தர் இன்னும் உற்சாகப்படுத்துகிறார். இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் எந்துவா ஓடு, இன்னும் நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் பவுல் சொல்றார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சியாய் தொடர்கிறேன். நல்லா பாருங்க, ஓடிட்டே இருக்கிறவன் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கவே மாட்டான். அவன் என்ன எப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் நினைப்பான், அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு அந்த கோட்டை தாண்டிட்டு தான் அவன் ரெஸ்ட் எடுப்பான். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அத்தனை பேரும் நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறான்னா அவன் அன்ஃபிட்னு அர்த்தம். நீ ஓடுகிற ஓட்டத்தில் உனக்கு எப்பயாவது ஒரு சோர்வு வருகிறதா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன, சரி ஓகே ரைட்டு, இப்படி வந்தோம் 20 வருஷமாச்சு ஆண்டவருக்குள்ள அப்படின்னு ஒரு சோர்வு வருதா? யுவர் அன்ஃபிட். இன்னும் வைராகியம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர்ந்துருக்கணும். அதுதான் நேசரை சந்திப்பதற்கான ஆயத்தம். உன் வஸ்திரம் இன்னும் புதுசாகிட்டே போகணும். இன்னும் வஸ்திரம் என்ன ஆகணும்? கரை திரையற்றதாக மாறணும். கழட்டி போடுறதுக்கு அல்ல ரட்சிப்பின் வஸ்திரம், கர்த்தர் வரும் வரைக்கும் உடுத்து வைத்திருப்பதுக்கு தான் ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு நிறைய சபைகள் நிர்வாணமாக இருக்கிறது. நிர்வாணம்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாது இருக்கிறது. ஆனால் சபைக்குள்ள மற்ற எல்லாம் இருக்குது, அத்தனையும் இருக்குது. அவர் சொல்கிறா பாருங்க, பாதங்களை கழுவினேன், அதெல்லாம் இருக்குது, சுத்தமாக தான் இருக்குது, ஆனால் வஸ்திரம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் நேசர் சந்திக்க வராரு, தான் உண்டாக்கின மனுஷனை பார்க்க வராரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து. அப்போனா என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஆண்டவரை நீர் பார்க்கக்கூடாதபடிக்கான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, நிர்வாணமாக இருக்கிறது. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ஆதாமுக்கு தான் நிர்வாணியாக இருப்போம் என்பது தெரிகிறது. அதனால தான் பயந்து என்ன பண்ணிட்டானா, ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வசனம் சொல்லுது. ஆனால் நீங்கள் அந்த வெளிப்படுத்தல் 3:17 வாசித்து பாருங்கள். திருப்பி வாசிங்க வெளிப்படுத்தல் 3:17. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல். தெரியலையாமா. சபை கர்த்தரை விட்டு தூரம் போனதே சபைக்கு தெரியலையாமா. நாம் இன்னும் ஆண்டவர்கிட்ட இல்லைங்கிறதே கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் யார்? சர்ச்சு கையில் பைபிள் இருக்குது, வாரம் ஆராதனைக்கு வரோம், உட்காடுறோம், எழுந்திரிச்சு போகிறோம். கிறிஸ்மஸ் வருது, ஈஸ்டர் வருது, பண்டிகை வருது, அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறோம், நல்ல பிரியாணி சாப்பிட்றோம், கேக் கொண்டாடுறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட தான் நிர்வாணி என்பதை அறியாத ஒரு கூட்டம். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னே ஒரு தெரில. ஆனால் நாம் எல்லாருமே ரிலீஜியஸ் பீப்புள், வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்போம். வசனம் சொல்லுது, அவனுக்காவது வஸ்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு, நிர்வாணின்னு தெரியுது. ஏன்னா அவனுக்கு வஸ்திரம் இல்லை. அப்போ ஆண்டவர் வஸ்திரத்தை செஞ்சு போடலை, அவனுக்கு வஸ்திரமே கிடையாது, தெரியாது. இப்போ வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. சொல்கிறாரு, நான் வஸ்திரத்தை கொடுத்தேன், என் வஸ்திரத்தை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த வஸ்திரம் உனக்கு இல்லாததே உனக்கு தெரியாமல் இருக்குது. உனக்குள்ளே இருக்கிற குறை உனக்கே தெரில. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால். இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவை சந்திக்க கூடாதபடிக்கு இருக்கிற குறை தெரியுதா? நம்மக்கிட்ட இருக்கிற பர்ஃபெக்ஷன் தான் நமக்கு தெரியுது. நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது நீங்கள் எதுக்கு அதை பார்க்குறீங்கன்னா, அதில் என்ன எனக்கிட்ட குறை இருக்குது, இன்னும் கொஞ்சம் வகுடு நேரம் எடுக்கணுமா, இல்லை இங்கே எங்கேயாவது பவுடர் திட்டா இருக்குதா, அதை சரி பண்ணுறது தான் கண்ணாடியை பார்க்குறீங்க. கண்ணாடி என்பது சரிப்படுத்துகிற இடம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே நிற்பான், அவன் அழகாக அவனே ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் கடைசி வரைக்கும் அவனை சரி பண்ண மாட்டான். ஏன்னா அவன் குறை அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. சிலருக்கு அப்படி இருக்கு. அது பார்த்துட்டு அவங்களே நினச்சிப்பாங்க, உலக அழகியை விட நம்ம தான் அழகாக இருக்கோம், ஆனால் நம்மளை பற்றி யாருக்குமே தெரில அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. நீங்கள் அழகை பற்றி பார்க்கறதுக்கு கண்ணாடி அல்ல, சரி பண்ணுவதை. நான் இன்னும் அதனால தான் பைபிள் சொல்லுது, கொரிந்தியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்தச் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் தெரிவிங்களா, கர்த்தருடைய மகிமை தெரியுமா? நீங்கள் போய் கண்ணாடியை பார்க்கும்போது நீங்கள் தெரிவிங்களா, கர்த்தருடைய மகிமை தெரியுமா? இப்போ நீங்கள் போய் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்களை தெரியுமா, மகிமை தெரியுமா? நீங்கள் தானே தெரிவிங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கண்ணாடியில் காண்கிற விதமாய் கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த சாயலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணாடி பார்க்கறதுக்கு என்ன காரணம்? சரி பண்ணுறது. எப்படி சரி பண்ணோம்?
இந்த இடம் இப்படி இருக்குது, இந்த இடம் இப்படி இருக்குன்னு சரி பண்ணுற மாதிரி அவருடைய சாயலை கண்ணாடியில் பார்த்து, அந்த கண்ணாடியில் எப்படி நீங்கள் உங்களை பார்த்து சரி பண்ணீங்களோ அந்த மாதிரி அதில் இருக்கிற இமேஜ், இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அதில் கர்த்தர் தெரிவாராம். அவரை பார்த்து எப்படி உங்களை சரி பண்ணிப்பீங்களோ, உங்களை சரி பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை சரி பண்ணிக்கணுமா? இல்லை இப்படி மாறணும், இவரை மாதிரி இப்படி மாறணும். அந்த கண்ணாடியில் எப்படி உங்களை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணி கொள்வீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கணுமா? என்ன அழகான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் பாருங்க. இன்னைக்கு நாம நம்மளை சரி பண்ற இடத்துல இருக்கமான்றதான் கேள்வியே. வஸ்திரமே இல்லாமல் இருக்கிறோமா, அப்புறம் எப்படி அவரை சந்திக்க ஆயத்தப்பட முடியும்? அவரை சந்திக்க ஆயத்தப்படணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஓடி ஒளியாமல் தைரியமா நிற்கணும். தைரியமா நின்னா தான் அவரோட கூட போக முடியும். வசனம் நம்ம அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இல்லை, ஓடி ஒளிகிற இடத்துல இருக்கிறோம், படுத்து கிடக்கிறோம், கதவை திறக்க ரெடியா இல்லை. உங்களை நீங்கள் சரி பண்ணி கொண்டு அவரை சந்திக்கிற இடத்தில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சபையில் இருந்தாலும் தசமாம் கொடுத்தாலும் காணிக்க கொடுத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நினச்சிக்கிட்டாலும் வருகையில் போக முடியாது. அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு நிற்கணும். அப்படியே கதவை திறந்துக்கிட்டு நிற்கணும். எப்போ வருவீர் இயேசுவேன்னு கேட்கணும். ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாகன்னு சொல்லணும். எப்போ மணவாளன் வருவார் அப்படிங்கிறதான வாஞ்சை இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஆயத்தம். முதலாவது அவர் வரும்பொழுது அவன் என்ன செஞ்சானா? ஓடி ஒளிஞ்சான். காரணம் என்ன? வஸ்திரம் இல்லாதிருந்தான். அவன் வஸ்திரத்தை கலத்து போட்டேனுங்கிறார். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணியாக இருக்கிறதே உனக்கு தெரியல. முதல்ல நீ நிர்வாணின்னு உனக்கு தெரியணும். உனக்குள்ளதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னங்கிறது தெரியணும். உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் முதல்ல இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, அந்த வஸ்திரத்தை போடுங்க. அவள் கழட்டி போட்டாலாமா, அதை போடுங்க. இப்போ போட்டுக்கிட்டு வாங்க, மணவாளனுக்கு முன்பாக நிற்பது எளிதாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் முதலாவது தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற வேலை. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.